தென்காசி மாவட்டம் தர்மபுரம் மடம் பகுதி ரேஷன் கடைக்குள் வெள்ளமானது புகுந்திருக்கிறது. அது தொடர்பான அந்த காட்சிகளையும் நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். 150 மூட்டை அரிசி, 100 கிலோ சர்க்கரை சேதமடைந்திருக்கிறது. இதனால் தென்காசி மாவட்டம் தர்மபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய நியாய விலை கடையில் வெள்ள நீரானது புகுந்திருக்கிறது. இது குறித்த அப்பகுதி மக்களின் கருத்துக்களை தற்பொழுது பார்க்கலாம். இங்கே 2 தினங்கள் மழையின் காரணமாக ரேஷன் கடையில் பருப்பு, பாமாயில், அரிசி எல்லாமே ரேஷன் கடைக்குள்ள வெள்ளம் புகுந்து ரொம்ப சேதப்படுத்தி விட்டது. ஆகையால் அரசு அதிகாரிகள் பார்வையிடுறாங்க. பொதுமக்களுக்கு சீக்கிரமாக நல்ல பொருளை அரிசியை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நேற்று முதல் பெய்த கனமழையில் நிறைய அரிசி, சீனி அனைத்தும் நனைந்துவிட்டு, பருப்பு, பாமாயில் எல்லாமே நனைந்து விட்டது. அதிகாரிகள் பார்வையிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏகப்பட்ட சேதாரமாகி இருக்கிறது. அரசு அதிகாரிகள் உடனடி பார்வையிட்டு அதுக்குள்ள நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கு விநியோகிக்க தந்திருக்கை பொருள் எதுவுமே இல்லை. ரொம்ப தடையாக இருக்குது, விநியோகிக்க முடியல. தொடர்ந்து வெள்ள நீரில் அந்த ரேஷன் கடையில் இருந்த பொருட்கள் எல்லாம் நாசமாகி இருக்கின்றன. இது தொடர்பான கருத்துக்களையும் அப்பகுதி மக்கள் தெரிவித்திருந்தார்கள். இந்த தருணத்தில் அதிகாரிகளும் ஆய்வில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது குறித்த விவரங்களோடு இணைவிருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் குருசரன். வணக்கம் குருசரன். தற்பொழுது அதிகாரிகள் ஆய்வில் ஈடுபட்டு வராங்க. அதிகாரிகள் தரப்புல என்ன சொல்லப்படுகிறது? மக்களுக்கு இது போன்ற மழைக்காலத்தில் விநியோகிப்பதற்கு அடுத்ததாக என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட இருக்கிறது? தென்காசி மாவட்டம் கடையம் பகுதியில் 2 நாட்களாக கனைமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் நேற்று இரவு பெய்த மழையினால் இந்த ரேஷன் கடை முற்றிலும் தண்ணீர் போழ்ந்தது.